இதான் தப்பு பண்ணல, ஃப்ரெண்டு தானே பண்ணி அவன் அந்த பொண்ணு தப்பு பண்ணல. அவங்க அப்பா போன் பண்ண சொல்லு. பண்ணாதான் எப்படின்னா பண்ண முடியும், சும்மா ஜாலிக்கு தானே. உனக்கு ஒன்னும் புரியலப்பா. நீ எதுவும் பேசாதப்பா. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா போன் பண்ண முதல். ஒரு முஸ்லிம் பெண் என்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெண் ஒரு மாற்று மத நண்பரோடு பைக்ல டிராவல் பண்றாங்க. இந்த வழிமறைத்த சில முஸ்லிம் இளைஞர்கள் அந்த பையன்கிட்ட ஒரு கண்ணியமான முறை அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னா, உடைய தந்தையுடைய போன் நம்பர் தாங்க அப்படி கேட்கும்போது பேனிக் ஆகுறாங்க, பைக்கை விட்டுக்கில் இறங்குறாங்க. இது சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள்ல இது ஒண்ணு. உண்மையிலே இங்க பிரச்சனை என்பது அந்த ஆணிடத்திலோ அல்லது அந்த பெண்ணிடத்திலோ அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன்னை யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இறைவா, எப்படி துஆ கேட்கணுமா? எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் இறைவா நீ அருள் செய்வதற்கு நான் நன்றி செலுத்துவதற்காக. ஏன் அப்படி கேட்கணும்? எனக்கு அருள் செய்ததற்கு நான் நன்றி செலுத்தலாம், ஆனா என் பெற்றோருக்கு அருள் செய்ததற்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதான் தீனுல் இஸ்லாம். என் பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருந்ததுனால நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், இல்லை என்றால் நான் ஏதோ ஒரு கொள்கையில் இருந்திருப்பேன். நீங்க பாருங்க, மரியாதை விஷயத்துல ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள்கிட்ட அணுகிற முறை எப்படி, ஒரு காதலன் அந்த பெண்ணிடத்துல அணுகக்கூடிய அணுகுமுறை எப்படி? இயல்பாகவே என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம், நார்மலா தான் பேசுவோம், வாடி போடி பேசியிருப்போம், அப்படித்தானே? ஒரு பெற்றோராக இருப்பவர்கள் அவன் என்ன செய்வான், வாங்க போங்கன்னு இருப்பான். உன் கண் அப்படி இருக்கு, உடைய மூக்கு அப்படி இருக்கு, உடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, உன் உதடு அப்படி இருக்கு என்று பாராட்டுவான். இயல்பாகவே ஒரு பெண்ணானவள் அந்த பாண்டிங், அந்த அன்பை தேடக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். இது முதல் விஷயம், பிரச்சனைக்கு முதல் காரணம். இரண்டாவது, இன்றைக்கு பெற்றோருடைய பெரிய பிரச்சனை என்ன, நோக்கம் என்ன? என்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஒரு கல்வி கொடுக்க வேண்டும். உயர்ந்த கல்வி சொல்ற அந்த பெற்றோர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. லுகர் தொழுக சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டான்னா இயல்பா மதரசாவுக்கு போவா, அசர்லாம் தொழுதான் செய்வா. ஜும்மாங்கிறது பெண்களுக்கு ஜும்மாலாம் கிடையாது இல்லை. ஒரு ஆணாக இருந்தால் என்ன யோசிப்போம், காலேஜ் படிக்கிற வயசுல தொழுகையெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை, படிக்கணும் அல்லவா, மார்க் எடுக்க வேண்டும் அல்லவா. இதுதான் மார்க்கம் என்று வந்து விட்டால் நம்ம நடந்துக்கிற முறை எப்படி, லைட்டா அந்த ஓரத்தில் வச்சிருவோம் மார்க்கத்தை. ஏன்னா பிள்ளைங்க படிக்கணும், பெரிய ஆளாக நம்ம, அதற்காக இப்படித்தான் நம்ம இயல்பாக இப்படி வந்துவிடும். நம்ம ஏற்க சொன்னதுதான், என்ன சொன்னோம், மன் ஆஷ கௌமன் 40 யௌமன் சார மின்ஹும். 40 நாட்கள் ஒரு சமுதாயத்தில் அவர் வாழ்ந்தால் அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக மாறிவிடுவார். இப்ப சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அந்த பெண் பிள்ளைகளா இல்லை பெற்றோரா?